டீலிமிட்டேஷன் அந்த மசோதா வந்து அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த எம்பிக்களோட எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு மத்திய அரசு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணா யூபியில வந்து 160 சீட்டு வரலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டருக்கு ஒபே பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்பாடா வச்சிருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே அவங்க அநீதி தான் பண்றாங்க. எப்படின்னா ஜிஎஸ்டில நம்ம ₹1 கொடுக்குறோம்னா அவங்க வந்து நமக்கு 29 பைசா தான் கொடுக்கும். மக்கள் தொகையில அதிகமாகி பொருளாதாரத்துல முன்னேறலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது இந்தி திணிப்பா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் உடனே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் தான் அதுக்கு உடனே வந்து எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க. இன்னொரு தாட்டி அவங்க பில் பாஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. திமுக எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா கனிமொழி, டிஆர் பாலு, ராசா, அதுக்கப்புறம் சு வெங்கடேசன் போன்றவர்கள் எல்லாம் மத்திய அரசு நோக்கி கேட்ட கேள்விகள்லாம் நல்லா இருந்தது. அதனாலதான் திமுக எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களோட செயல்பாடுகள் நல்லா இருக்கும். ஸோ அவங்கள எப்பயுமே எதிர்கட்சியா உட்கார வைக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்தியன் பார்லிமெண்ட்ல டீலிமிட்டேஷன் அந்த மசோதா வந்து அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த சட்டத்தால நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு இந்த வீடியோல பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட எம்பி இருக்கிறாங்க. இப்ப நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதே போல இந்தியா முழுசும் பாத்தீங்கன்னா 542 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இந்த எம்பிக்களோட எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு மத்திய அரசு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குதான் இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க. அதாவது இப்போ 542 என்னவோ இருக்கு எம்பி. இந்த எம்பியை வந்து 850 உயர்த்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்கான சட்ட மசோதா தான் இப்போ நிறைவேற்ற ட்ரை பண்ணாங்க. இந்த மசோதா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது வந்து இந்திய பாராளுமன்றத்துல வந்து அந்த சட்டம் நிறைவேற்றப்படல. இப்போ வந்து இதுல இருந்த பாதிப்புகள், இது ஒருவேளை நிறைவேற்றப்பட்டிருந்தா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு வந்திருக்கும் அப்படின்றத பார்க்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சட்டம் நிறைவேறுச்சுன்னா அது வந்து ஒரு 40 இல்லைன்னா 45 எம்பிக்கள் வரலும் தான் நம்ம மக்கள் தொகை பிரகாரம் அதிகரிக்கப்படும். ஆனா யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 80 எம்பி வச்சிருக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரி அந்த சட்டத்தின் பிரகாரம் டீலிமிட்டேஷன் பண்ணா யூபியில வந்து 160 சீட்டு வரலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, உங்க பேச்சை கேட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனையா இது அப்படின்னு கேட்கணும். ஏன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் தான் முடிவெடுத்தது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பேச்சே கேட்காத உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டாங்க. அதிகரிக்க வச்சு இன்னைக்கு மக்கள் தொகையில அதிகமா இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மத்திய அரசோட பேச்சே கேட்காத உத்தரப்பிரதேசுக்கு இன்னைக்கு வந்து அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டருக்கு ஒபே பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்பாடா வச்சிருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு இந்த துரோகத்தை பண்ண நினைக்குது. இதை வந்து நம்ம நிறைவேற்ற விட்டோம்னா இந்தியாவுக்கு நம்ம கொடுக்குற பிரதிநிதித்துவம் சுத்தமா இல்லாத போயிடும். ஆனா இங்க பாத்துங்க, நம்ம தான் ஹையர் டேக்ஸ் பேயர் கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட், கர்நாடகா, பெங்களூர் இந்த கவர்மெண்ட்ஸ் தான். ஆனா நமக்கு வந்து ஏற்கனவே அவங்க அநீதி தான் பண்றாங்க. எப்படின்னா ஜிஎஸ்டில நம்ம ₹1 கொடுக்குறோம்னா அவங்க வந்து நமக்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்க. இதுவே யூபி, உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு ₹1 கொடுக்குறோம்னா ₹7.29 அந்த மாதிரி அதிகமா தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க மக்கள் தொகையில அதிகமாகி பொருளாதாரத்துல முன்னேறலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, இந்த நேரத்துல இந்த சட்டத்தை எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தேர்தல் பணிகள் ஓடிட்டு இருந்தது. அப்போ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு எதிர்ப்பா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் எதிர்ப்பு குரல் வரும். அது இந்தி திணிப்பா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் உடனே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களும் தான் அதுக்கு உடனே வந்து எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க. அப்போ வந்து இவங்க வந்து பிஸியா இருக்கும் போதே நம்ம வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றிடலாம், இதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு பண்ண பிஜேபி கவர்மெண்ட் அதுல தோல்வி விடுத்தது. ஏன்னா அதாவது 2 பங்கு வந்து ஆதரிப்பு இருக்கணும். ஆனா அவ்வளவு ஆதரவு கிடைக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதனால இப்போ தற்காலிகமா இந்த பிரச்சனையை நம்ம தீர்வு கண்டிருக்கோம். இன்னொரு தாட்டி அவங்க பில் பாஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதுக்கு எந்த மாதிரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து வார்த்தையா சொல்லி இருக்கிறார். என்னன்னா,
தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும் 50% ஆஃப் த சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரோம், அதாவது 50% சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரோம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 39 இருக்கிறது 60 மாறலாம், இல்லை 59லயும் நிற்கலாம். இப்போ கேரளாவில் 20 இருக்குதுன்னா 10 கூட சேர்த்து 30 சீட்டு வரணும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாங்கன்னா கூட நமக்கு அது ஈக்குவலாஸ் ஆகாது. ஏன்னா 160 அங்க, அதாவது 80 இருக்கிறது டபுள் மடங்கு 160 ஆகுது, இல்ல 120 கூட போகுதுன்னு வச்சிங்களா. நம்ம 60 சீட்டை வச்சுட்டு என்ன பண்றது? அதனால இந்த சட்டம் வந்து நமக்கு பாதிப்பானதுதான். இதை வந்து இன்னும் ஒரு 25 வருஷ காலத்துக்கு இப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாதான் நம்மளால வந்து இந்தியாவில் ஒரு அங்கமா நம்மளோட குரலும் இந்திய அரசாங்கத்துக்கு எடுத்து செல்லப்படும். இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, திமுக எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே போலதான் இந்தியன் பார்லிமெண்ட்ல திமுக எதிர்கட்சியா இல்லைனாலும் அங்க வந்து எதிர்கட்சி வரிசையில அந்தஸ்துல இருக்குது. இந்தியாவில் 3வது பெரிய கட்சி அப்படின்ற அந்தஸ்துல இருக்கிறதுனால அவங்க வந்து திமுகவோட எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல பேசும்போது அவங்க வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக பேசும்போது நல்லாவே பேசினாங்க. குறிப்பா சொல்லணும்னா கனிமொழி, டிஆர் பாலு, ராசா, அதுக்கப்புறம் சு வெங்கடேசன் போன்றவர்கள் எல்லாம் மத்திய அரசு நோக்கி கேட்ட கேள்விகள்லாம் நல்லா இருந்தது. அதனாலதான் திமுக எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களோட செயல்பாடுகள் நல்லா இருக்கும். ஸோ அவங்கள எப்பயுமே எதிர்கட்சியா உட்கார வைக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்கை இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.